யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக அதுவும் IELTS முழுக்க தமிழ் மாணவர்களுக்காக மட்டுமே டிசைன் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசியா நாங்க போட்ட வீடியோல IELTS டாஸ்க் 2ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்க அப்படின்றத பற்றி நாங்க பேசியிருந்தாங்க. இந்த வீடியோல IELTS டாஸ்க் 1 அகாடமிக்கா இருக்கட்டும் சரி, ஜென்ரல் ட்ரைனிங்கா இருக்கட்டும் சரி, டாஸ்க் 1ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் விடுறீங்க அப்படின்றத பற்றி தான் நாங்க இதுல பார்க்க போறோம். இங்க பொதுவா நீங்க பல பேர் விடுற தவறு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹெடிங்கையே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண பாக்குறீங்க. அதுவும் இந்த டாஸ்க் 1ல கொண்டு போய் ஹெடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாமா? நிறைய பேருக்கு என்னன்னா பெரஃபைஸ் பண்றேன்னா என்னன்னே விளங்க மாட்டேங்குது. இப்ப பெரஃபைஸ் பண்றேன்னு சொன்னா என்ன? பெரஃபைஸ் பண்றேன்னு சொன்னா ஹெடிங்கை காப்பி பண்றது கிடையாது. ஹெடிங்ல சொல்லப்பட்ட விஷயத்த உங்களோட சொந்த வசனத்துல நீங்க எழுத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாருங்க, இப்படி ஒரு ஹெடிங் தாராங்கன்னு வைங்களேன், த கிராஃப் இல்லஸ்ட்ரேட் த பாப்புலேஷன் growth அப்படிங்கிற மாதிரி தாராங்கன்னு சொன்னா, இதை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? உங்களோட லைன் நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னா, பாருங்க இதுல என்ன சொல்றது, த கிராஃப் இல்லஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னா, இந்த கிராஃப்ன்ற வசனத்தை நீங்க எப்படி மாத்தலாம்னு சொன்னா, த கிவிங் சார்ட் இல்லஸ்ட்ரேட் த பாப்புலேஷன் growth அப்படின்றது இல்லையா, அதை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னா, ஹவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி சேஞ்ச் பண்ண நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நீங்க பொதுவா வர்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கன்க்ளூஷன் எழுதுறீங்க. ஆறாவது, டாஸ்க் 1க்கு போய் கன்க்ளூஷன் எழுதுவாங்களாடா? ஏன்னா இந்த டாஸ்க் 1ல என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது, ஒன்று லெட்டர் வரப்போகுது, இல்லைன்னு சொன்னா பார் சார்ட்டோ இல்லாட்டி பை சார்ட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரப்போகுது. அதுல கொண்டு போய் உங்களுடைய முடிவுரை எழுதுறீங்களா? அப்ப என்ன எழுத வேணும்? ஓவர்வியூ எழுதும். அப்ப இங்க நிறைய பேருக்கு ஓவர்வியூ எப்படி எழுதுறதுன்னே தெரியாது. ஓவர்வியூன்னா என்ன? ஒரு மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அதை தொகுத்து ஒரு பந்தியா கொடுக்க கற்றுக்கொள்ளும். அடுத்த மிஸ்டேக் என்ன பண்றீங்கன்னு சொன்னால், நீங்க இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தாம அதை குழுமப்படுத்தாம எழுதுறீங்க. இப்ப நிறைய பேர் என்ன மாதிரியான தவறுகள் விடுறீங்கன்னு சொன்னா, வெறுமனவே பாயிண்ட்ஸின் அடிப்படையில நம்பர்ஸ் மட்டும் குறிப்பிட்டுடுவாரு. அப்படி பண்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப நிறைய பேர் என்ன மாதிரியான விஷயங்களை விரும்புறாங்க, குறைவான மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை விரும்புறாங்க, ஒரே எண்ணிக்கையிலானவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை விரும்புறாங்க, அப்படி என்றதை ஒழுங்கா டேட்டாவை குழுமப்படுத்தி எழுத உங்களுக்கு தெரிய வேணும். புரியுதோ? அதை பிறகு அதை நாலாவது நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபார்மலான வேர்ட்ஸ் இல்லாட்டி உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸை கொடுக்குறீங்க. பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எங்க கொடுக்கணும்? ஒப்பீனியன்ஸில தானே கொடுக்கணும். அப்ப ஒப்பீனியன்ஸ் எங்க வரும்? டாஸ்க் 2ல வரும். டாஸ்க் 1ல கொண்டு நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் ஐ திங்க், ஐ ஃபீல் அப்படி என்னெல்லாம் எழுதுறீர்கள், அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. அப்ப இங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நியூஸ் ரிப்போர்ட் எழுதுற மாதிரி டேட்டாஸை மட்டுமே நீங்கள் கொடுக்க பழக வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான தவறு விடுறீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய பெரிய வசனங்களை எழுத வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வர்றீங்க. இங்க என்னன்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர்ட் இங்கிலீஷ் தான் முக்கியம். சிம்பிளா கிளியரா எழுதுறது இங்க போதுமானதா இருக்கு. அதை தாண்டி நீங்க பெரும்பாலும் விடுற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஜென்ரல் ட்ரைனிங் டோன் தெரியாம எழுதுறீங்க. என்ன டோன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரியே ஒரு ஃபார்மலான லெட்டர்ஸும் நீங்க எழுதுறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரியா மேனேஜருக்கு எழுதுறது, மேனேஜருக்கு எழுதுற மாதிரியா ஸ்ட்ரேஞ்சருக்கு எழுதுறது, ஒவ்வொருத்தருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் என்னன்றதை கண்டுபிடிச்சு எழுதுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்க் 1 எஸ்ஸே எழுதும் போது அதுக்கான ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்கள் பொருத்தி எழுதுவோம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு சொன்னா, ரிப்பீட்டட் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்றது. உதாரணத்துக்கு ரோஸ் 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 அப்படின்னு எழுதி கொண்டே இருக்கீங்க. அது என்ன? ரிப்பிட்டேஷன். அப்படி நீங்க ரிப்பிட்டேஷன் கொண்டு வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ரோஸ்ன்றது என்ன? அதிகரித்தது. அப்ப அதுக்கு என்ன ஒத்த சொல்? இன்க்ரீஸ்ட், கிளைம்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பொருத்த வேண்டும். டென்ஸ்ல மிக கவனமா இருக்க வேண்டும். இப்ப பாஸ்ட்ல தொடங்குற ஒரு கிராஃபுக்கு நீங்க ஃபியூச்சர்ல கிராஃப் எழுதலாமா? அது ரொம்ப தவறு இல்லையா? அப்ப பாருங்க, ஒரு உதாரணமா பாருங்க, என்ன சொன்னா 2000 இருந்து 2010 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் போகுதுன்னு சொன்னா, அது கொண்டு போய் நீங்கள் என்ன பண்றீங்க? ஃபியூச்சர்ல எழுதுறீங்க. முதல்ல ஆண்டுகளை வச்சுக்கொண்டு அது என்ன காலத்தை குறிக்கிறதுன்றதை கண்டுபிடிங்க. 2000 to 2010 அது என்ன காலத்தை குறிக்குது?
அது ஒரு இறந்த காலத்தை குறிக்குது. அப்ப இறந்த காலத்தை குறிக்குதுன்னு சொன்னா நீங்க எதிர்காலத்துல கிராஃப் எழுதலாமா? வில் போட்டு கிராஃப் எழுதலாமா? எழுதக்கூடாது இல்லையா? அப்ப அதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேணும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா யூனிட்ஸ், லேபிள்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை மென்ஷன் பண்றது கிடையாது. உதாரணமா பாருங்க, சேல்ஸ் 50 இன் 2020 அப்படி என்ன எழுதுறீங்க? என்ன விளங்கலையே, அதுல என்ன 50 கிலோகிராமா இல்லாட்டி 50 சென்டிமீட்டரா அப்படின்றத பற்றி அலகுகளை வந்து என்ன செய்யுது, அந்த லேபிள்ஸையோ யூனிட்ஸையோ நீங்கள் போடுறீங்க. ஆல்வேஸ் மென்ஷன் த யூனிட், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க என்ன பண்ண வேணும், எப்படி எழுதியிருக்க வேணும், சேல்ஸ் 50 கிலோகிராம் இன் 2020 அப்படி என்ன எழுதியிருக்க வேணும். அப்ப யூனிட்ஸோ லேபிள்ஸோ நீங்க எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கன்சர்ன் பண்றது கிடையாது. அப்ப ஒரு டாஸ்க் 1ல நீங்க 30 நிமிஷம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டாஸ்க் 2 எப்படி ஆயிரும், ரஷ்ஷா மாறிடும். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும், பிராக்டிஸ் டைம்லயே 15 to 20 மினிட்ஸுக்குள்ள டாஸ்க் பண்ண எழுத கற்றுக்கொள்ள வேணும். இதுதான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்றதுக்கு உதவியா அமைய போகுது. அப்ப சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நீங்க பொதுவா வந்து டாஸ்க் 2க்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டாஸ்க் 1க்கு கொடுக்குறதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது IELTS எழுத போற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு IELTS ரொம்ப கஷ்டம், ஐயோ எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு, அதாவது தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்காக ஆங்கிலம் கஷ்டம் IELTS கஷ்டம் என்று நினைக்கிற உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட யூடியூப் சேனலா இது. எங்களுடைய கிளாஸும் தமிழ் மக்களுக்காக, அதாவது தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எங்களுடைய கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு மோ கிளாரிட்டி வேணும், விளங்கப்படுத்துறதுல தெளிவில்லை வேற கிளாஸ்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணா எங்களுடைய கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளுங்க. கீழே இருக்கிற ஃபோன் நம்பரை கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் எங்களோட இணைஞ்சு பயணிக்கலாம். தேங்க்யூ.